பத்திரிகையாளர் முகமது ரியாஸ் எழுதிய நோலன் ஏமாற்றவில்லை, தி ஒடிசி திரைப்படத்தை அணுகுவது எப்படி எனும் கட்டுரை புதிய தலைமுறையின் சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியுள்ளது. தி ஒடிசி திரைப்படத்திற்கு எதிரெதிர் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் சூழலில் ஒரு படத்தை வெறும் கதை சார்ந்து மட்டும் அணுகுவது அந்த படைப்பை முழுமையாக புரிந்து கொள்ள உதவாது என்கிறார் கட்டுரையாளர் முகமது ரியாஸ். எந்த ஒரு கலை படைப்பும் முக்கியத்துவம் பெறுவது அது சொல்ல வரும் கதைக்காக மட்டுமல்ல, அக்கதையின் ஆன்மாவை அது எப்படி கடத்துகிறது, எத்தகைய மனோநிலையை உருவாக்குகிறது என்பதற்காகவும் தான். நோலன் காட்சிப்படுத்த முயன்றதும் இந்த மனோநிலையின் உச்சபட்ச அழகியலைத்தான் என்கிறது இந்த கட்டுரை. நோலன் தனது ஐமேக்ஸ் கேமரா வழியே காட்டுவது வெறும் பிரம்மாண்ட கடல் காட்சியையோ ரத்தம் நிறைந்த போர்க்களத்தையோ அல்ல, ட்ராய் போருக்கு பின் அகவய போராட்டத்துடன் பயணிக்கும் அழிவை நிகழ்த்திய ஒரு மனிதனின் தனிமையை, இழப்பை, குற்ற உணர்வை, அவன் வீடு திரும்பும் மாபெரும் போராட்டத்தை என்கிறது இக்கட்டுரை. 2700 ஆண்டுகளுக்கு முந்தைய ஹோமரின் காவிய கதைக்களத்துக்கு திரை வடிவம் கொடுத்ததில் நோலன் ஏமாற்றவில்லை. தனது வழக்கமான அசாத்திய காட்சி மொழியாலும் அடர்த்தியான உருவாக்கத்தாலும் ஒரு மறக்க முடியாத திரை அனுபவத்தையே கிறிஸ்டோபர் நோலன் நமக்கு அளித்திருக்கிறார் என்கிறது இக்கட்டுரை.